அங்கிள், ஏதாவது பிரச்சனையா? அங்க அந்த ரூம்ல இருக்கிறது என் அக்காவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளையோட அப்பத்தாதான். அவங்கள எதுக்கு பாத்துட்டு போறீங்க? இந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுதான் பொண்ணு கொடுக்குறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? வேற யாராவது இருந்தா நான் சொல்ல யோசிச்சிருப்பேன். ஆனா நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அதுவும் உன்னை பத்தி என் பொண்ணு ரொம்ப பெருமையா பேசியிருக்கா. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேம்மா, இந்த குடும்பம் அவ்வளவு சரி கிடையாதுமா. ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நல்ல குடும்பம் தான். எங்களுக்கு பார்த்து வச்சிருக்கிற தரகர் அக்கா அப்படிதான் சொன்னாங்க. தரகருங்க அப்படிதாம்மா சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு கோக்குமாக்கான குடும்பம். என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இந்த குடும்பமே ஒரு பணத்தாசை பிடிச்ச குடும்பமா. அந்த வீட்டு மூத்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இல்ல அங்கிள், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல. உங்ககிட்ட உண்மை எதுவுமே சொல்லலையா? அதான பார்த்தேன். திருட்டு குடும்பமாச்சே, எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்றாங்க போல. திருட்டு குடும்பமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. ஆமாமா, இந்த வீட்டு மூத்த பையன் பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு சிட்பண்ட் கம்பெனில வேலை பார்க்கறான். அந்த கம்பெனில கிளையண்ட் போட்ட 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சூதாடி இருக்கான். சூதாடி அத்தனையும் தோத்துட்டான். அந்த 10 லட்சத்தையும் விட்டுட்டான். அப்புறம் கம்பெனிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவனோட அப்பத்தா தான் வந்து, என் பேரனை விட்டுருங்க, அவன் எடுத்த காசை நான் கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லுச்சு. 30 நாள் டைம் கிடைச்சு.